முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் தொடர்பான இன்றைய நிலைகள் இன்று 1ஆம் தேதி டிசம்பர் மாதம். இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் 42 இடைத்தங்கள் முகாம்களில் 1550 குடும்பங்களைச் சேர்ந்த 4592 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். எனினும் இன்றைய காலமே கிடைத்த தகவலின்படி 36 இடைத்தங்கள் முகாம்களிலே 1390 குடும்பங்களைச் சேர்ந்த 3745 நபர்கள் தற்போதும் முகாம்களிலே வசித்து வருகின்றார்கள். அதேபோல் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளிலே 2697 குடும்பங்களைச் சேர்ந்த 8631 நபர்கள் இடம்பெயர்ந்து தங்கி வாழ்கின்றார்கள். எனினும் தற்போது இருக்கின்ற நிலையில் வெள்ளம் வடிந்து வருகின்ற ஒரு காலகட்டத்திலே எதிர்வரும் நாட்களிலே இந்த இடைத்தங்கள் முகாம்கள் முற்றாக மூடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய வீதி போக்குவரத்து மிக முக்கியமாக வட்டுவால் பாலம் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றது. அதேபோல் நாயாறு பாலம் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றது என்று வீதி போக்குவரத்து அதிகார சபையினுடைய வடமாகாண பணிப்பாளர் நேரடியாக விஜய் இந்த விடயங்களை பார்த்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே வட்டுவால் பாலம் நான் நினைக்கின்றேன் ஒரு சில தினங்களுக்கு அதனால் பயணம் செய்யக்கூடிய அளவிலே அதற்குரிய திருத்தங்களை செய்வதற்கு அவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் நாயாறு பாலம் மிக மோசமாக பாதிப்படைத்திருக்கின்றது. இன்றைய தினம் அந்த பாலத்தை புனரமைப்பதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை இராணுவத்தினுடைய உதவியோடு அதை புனரமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் சுமார் ஒரு வாரத்துக்குள் அந்த பாலத்தால் போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற குளங்கள், பெரும்பாலான குளங்கள் மிக மோசமாக சேதமடைந்திருக்கின்றது, வான் பாய்கின்றது. முக்கியமாக எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு வருகின்ற மிக முக்கியமான 20 குளங்களிலே 18 குளங்கள் தற்போதும் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த குளங்கள் பல அதனுடைய நீர் வழிகின்ற பகுதி, பயிற்சிக்குரிய பகுதி, வாய்க்கால் பகுதி என்பன மிக மோசமாக சேதமடைந்திருக்கின்றது. தற்போது வரைக்கும் எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய மதிப்பீட்டின்படி சுமார் 2000 மில்லியனுக்கு மேற்பட்ட சேதம் ஏற்பட்டிருக்கிறதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மதிப்பீடை நாங்கள் முழுமையாக தற்போது பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது. நீர் வடிந்து சென்ற பின்னர் தான் முழுமையான மதிப்பீடு செய்ய முடியும். அதேபோல் இந்த நீரிணைந்த பிரதேசங்களில் குறிப்பாக இந்த வயல்கள் கிட்டத்தட்ட 45,000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிப்படைந்திருக்கின்றது. இந்த